சில ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்க. நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். என் பேர் சாந்தி ஜெயராம். 33 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வாழ்க்கையோ அசட்டையா குப்பையை போல இருந்துச்சு. ஆனால் அந்த வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி நடத்தணும், எப்படி நடக்கணும்னு தெரியாது இருந்துச்சு. பிள்ளைகளை எப்படி சமாதானம் எப்படி வாழணும்னு தெரியாது இருந்துச்சு. எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும்னு தெரியாது இருந்தது. ஆனால் எப்படி சாப்பிட்டோமா தென்ட்டு சினிமா பார்த்தோம்னு தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது. எங்கள் வீட்டுக்கார் டெய்லரு, பூஜாரியாக இருந்தார். அங்கே வந்து எக்ஸ்போர்ட் வேலைக்கு போனார். அந்த இடத்துல வந்து கிறிஸ்தவ சகோதரி ருக்மணி சிஸ்டர் அந்த இடத்துல வந்து ஆண்டவரை பற்றி ஏசப்பா பற்றி ரொம்ப அவரோட பேசுவாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரோட பேசுவாங்க. வாங்க எங்கள் சர்ச்சுக்குன்னு கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிட்டாரு. நான் வரமாட்டேன்னு சொல்லி திருப்பியும் வந்தேன். 2 வாரம் விட்டுட்டு நாங்கள் வந்தோம். அகப்பை சர்ச்சுக்கு, பைபிள் சர்ச்சுக்கு நாங்கள் வந்தோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டோம். நாங்கள் கேட்டது மட்டும் இல்லை, அப்படியே விட்டுட்டோம். ஏசப்பா எங்களை விடலை. அதனால பாஸ்டரோட குடும்பமும் எங்களுக்காக அவங்க நேரங்களெல்லாம் செலவைத்து எங்களோட பேசி வாரத்துக்கு 2 வாட்டி 1 வாட்டி எங்களோட அடிக்கடிக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுவார். நீதிமொழி 31வது அதிகாரத்தில் என்னோட பேசுவார். எப்படி இருக்கணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும், சோம்பறியாக இருக்கக்கூடாது, சிக்கனமாக வாழணும், தண்ணி கூட எப்படி செலவு பண்ணணும், அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லி எங்களோட அவரும் எப்படி இருக்கணும், சோம்பறியாக சுத்தக்கூடாது, நீங்கள் 2 பேரும் நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும்னு அவங்க குடும்பமும் வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எங்களுக்காக நேரத்தை கொடுக்குவாங்க. நாங்கள் கேட்டோம், அதன் பிறகு நடந்தோம். நாங்கள் மாறணும், எங்கள் வாழ்க்கை மாறிச்சு. எங்கள் வீடு குடிசை வீடு, ஓலை வீடு வந்து பில்டிங்காக மாறிச்சு. எங்கள் பிள்ளைங்களும் நாங்கள் எங்களுடைய வார்த்தை நாங்கள் சொல்ல மாட்டோம். பாஸ்டருடைய வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரம் நடந்தாங்க. படிப்புனால உயர்ந்தாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அன்போ, பாஸ்டருடைய அன்போ, அவருடைய குடும்பத்தோடையும் அவங்க தான் எங்களுக்காக நேரத்தை கொடுத்து எங்களுக்கு செலவழித்தாங்க. அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இது காரணமாக பாஸ்டருடைய குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் எவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிடுறோம், அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது போல் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக அங்கே இருக்கணும். ஏன்னா அவர் பலவீனங்களை கர்த்தா ஏசப்பா அவர் பலவீனங்களை தொட்டு குணப்படுத்தணும். அவங்க குடும்பத்துக்கு சமாதானத்தை தரணும். ஆண்டவர் எங்களை நிமிர்ந்து நெருக்க சேர்ந்த ஏசப்பாக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறோம்.